அண்மைச் செய்தி. மதுரை சிலைமான் புளியங்குளத்தில் புதிய கட்டிடம் கட்டும்போது மண் சரிவு ஏற்பட்டு 2 பெண்கள் மண்ணில் புதைந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். விவரங்கள் என்ன? பதிவு செய்யலாம். மதுரை சிலைமான் பகுதியில தனியார் திருமண மண்டப கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 2 பெண் தொழிலாளர்கள் பலியானார்கள். அரை மணி நேரத்துக்கும் மேலாக 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி அந்த 2 பெண் தொழிலாளர்கள் இறந்த நிலையில உடல்கள் மீட்கப்பட்டு தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடலானது அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது. மதுரை சிலைமான் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இந்த சிலைமான் பகுதியில தங்கசாமி என்ன பழைய திரையரங்கம் ஒன்று இருந்தது. அதை இடித்து கல்யாண மண்டபம் கட்டுவதற்காக வேலை நடைபெற்று வந்தது. தற்போது அந்த திரையரங்கு இடித்துவிட்டு அவர்கள் 20 அடிக்கு மேலாக தோண்டி அது பள்ளமாக தோண்டி அதில் கான்கிரீட் வேலையானது நடைபெற்று வந்த இந்த நிலையில அந்த பகுதியில திடீரென 10க்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வந்தனர். அதில 2 பெண் தொழிலாளர்கள் மீது திடீரென மண் சரிந்து விழுந்ததுல அவர்கள் அந்த மண்ணுக்குள் சிக்கி இருவருமே உயிரிழந்திருந்தார்கள். உடனடியாக இந்த தகவல் அறிந்து உடனடியாக அவர்கள் காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில விரைந்து தீயணைப்பு துறையினர் 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் விரைந்து இந்த பகுதிக்கு வந்து மண்ணில் சிக்கியிருந்த அந்த இதே பகுதியை சேர்ந்த பெருமாள் மனைவி தனலட்சுமி என்பவரை முதலில் மீட்கப்பட்டு அவர் இறந்த நிலையில் உடல் மீட்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மீண்டும் உள்ளே சிக்கியிருந்த தமிழரசி என்பவரை அரை மணி நேரத்துக்கு மேலாக மண்ணில் சிக்கியிருந்த அந்த தமிழரசி என்ற அந்த பெண் தொழிலாளரை சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக அவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு அந்த உடலானதும் மீட்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக உடலை அனுப்பி வைத்தனர். அதாவது இந்த திருமண மண்டபமானது சின்னசாமி என்பவருக்கு சொந்தமான இடத்துலதான் அந்த திருமண மண்டபமான கட்டுமான பணியானது நடைபெற்று வருகிறது. சுமார் 20 அடிக்கு மேலாக பள்ளம் தோண்டி அதில் கான்கிரீட் போடக்கூடிய வேலையானது நடைபெற்று வந்த நிலையில்தான் அந்த 2 பெண் தொழிலாளர்களும் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்த நிலையில் சிலர் மண் சரிவின் போது சிலர் தப்பி வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதாவது இந்த கட்டுமான பணியின் போது எவ்வித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாமல் இங்கு கட்டுமான பணி நடைபெற்று வந்ததாகவும் சிலர் இங்கு தகவல் தெரிவித்து வருகிறார்கள். இந்த பரபரப்பான இங்குள்ள சூழ்நிலையில் இருவருடைய உடல் மீட்கப்பட்டு இருந்த நிலையில அக்கம் பக்கத்தினரும் இந்த பகுதியில் விரைந்து வந்து இங்கு கூடியிருப்பது எல்லா ஒரு அதாவது கூடிய வேடிக்கை பார்த்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு சிலைமான் காவல்துறையினர் இது குறித்து 2 இறந்த பெண் தொழிலாளர்கள் இறந்த நிலையில வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தாசில்தார் உள்ளிட்டவர்களும் சம்பவ இடத்திற்கு தற்போது விரைந்து வந்த வண்ணம் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகிறது. இருந்த இருவருடைய உடல் மீட்கப்பட்டிருந்த நிலையில மேலும் அதாவது பாதுகாப்பான கட்டிடங்கள் கட்டுவதற்காகவும் அதிகாரிகள் அறிவுறுத்தி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இருவர் இங்கு இருந்த நிலையில இங்கு ஒரு பரபரப்பான சூழலும் கிளம்பி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.